என்னோட ஆசைலாம் நாங்க 2 பேரும் ஒன்னா இருக்கணும், ஒன்னா நடக்கணும். அதாவது 2 பேரும் ஒன்னா கை கோர்த்து முன்னேறணும்னு ஆசைப்படுறேன். உனக்கான லாபம் இருக்குங்கறதுனால தானே அவ கூட சேர்ந்து முன்னேறணும்னு நீ ஆசைப்படுற. அவ ரிச்சா இருக்கா, அவளுக்கு ஸ்டேட்டஸ் இருக்கு, அவளுக்குன்னு பேர் இருக்கு, பிசினஸ் இருக்கு, சக்சஸ்ஃபுல்லா இருக்கா. அதனாலதான் உன் பேருக்கு முன்னாடி அவளோட பேரு சர்நேமா வரணும்னு நினைக்கிறேன். இப்படி செய்யறதுனால உனக்கு கொஞ்சமும் வலிக்கல, உன்னோட ஈகவும் டச் ஆகல இல்ல? நான் பிரக்யாவை உயிருக்கு உயிரை காதலிக்கிறேன், அவ கூட வாழணும்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்துல உலகமே குறுக்க வராதப்ப என் ஈகோ மட்டும் இப்படி குறுக்க வரும். இந்த விஷயம் உங்களுக்கு புரியாது, ஏன்னா உங்களுக்கே தெரியாது பிரக்யா என்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறான்னு. ஆஸ்திரேலியால எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இருந்தாரு, அவரோட பேரு வாட்சன். அவர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ, அவர் ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட். அங்க போயிட்டு வர்றதுக்கு, அங்க தங்கறதுக்கு எல்லா விதமான எக்ஸ்பென்சஸையும் ஐ வில் டேக் கேர் ஆஃப் தட். ஆனா உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க, ஏன்னா எந்த பிரக்யாவை உனக்கு தெரியும்னு சொல்றியோ அவ அந்த பிரக்யா கிடையாது. இந்த பிரக்யா இருக்கல, அவ என்னைக்கும் உன்னை விரும்பவே மாட்டா. நெவர். இங்க பாருங்க, உங்க மேல எனக்கு நிறைய மரியாதை இருக்கு. ஏன்னா பிரக்யா உங்க கூட தான் இருக்கா என்ன. அதனால இந்த 2 வருஷத்துல பிரக்யாக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா என்னால நல்லா யூகிச்சு சொல்ல முடியும் நீங்க அவளை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் அவளுக்கு ஏத்தவன் இல்லனா, அவளுக்கு நான் வழியை கொடுக்க ஆசைப்படுறேனா, என்னால அவளை சந்தோஷமா வச்சுக்க முடியாதா? அதனால என்ன விலகி இருக்க சொல்றீங்களா? இதெல்லாம் சொல்றதுக்கு நீங்க யாரு? நான் அவளோட அம்மா. அப்புறம் நான் அவளோட புருஷன். எங்க ஏரியால டாக்டர் இருக்காரு, அவரு அடிக்கடி நிறைய கல்யாணம் கூட பண்ணி வைப்பாரு. வேணும்னா நீங்க அவர்கிட்ட போய் கேளுங்க. புருஷனா யாரு, அவனோட உரிமைனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க, பிரக்யாக்கும் புரிய வைங்க. நீங்க சொல்றத நான் எதுவும் கேட்க தயாரா இல்லை. ஏதாவது என் வாயில இருந்து தப்பா வரத்துக்குள்ள நீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவசரப்பட்டு சில வார்த்தைகள் பேசுனதுனால இப்ப வரைக்கும் நான் அவசரப்படுறேன். ப்ளீஸ் இதுக்கு மேலே என்ன வருத்தப்பட வைக்காதீங்க ப்ளீஸ். நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதாவது நீங்க, நானு, பிரக்யா. அதனால புருஷன் பொண்டாட்டி விஷயத்துல நீங்க வராதீங்க. புருஷன் பொண்டாட்டியா? உன் பேரை சொல்லி அவ குங்குமம் வச்சுக்காம, அவ கழுத்துல உன் தாலி இல்லாம அவ எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கா தெரியுமா? ஐ கெஸ் இதெல்லாம் உன் கண்ணால நீயும் பார்த்தல. இதுல இருந்து நீ தெரிஞ்சுக்க வேண்டாம் பிரக்யா உன்னோட பொண்டாட்டி இல்லன்னு. ஐ ஹோப் நான் சொல்ல போற விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா புரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நாங்க உங்களுக்கு உதவி பண்ணதா நினைச்சோம். ஆக்சுவலி நாங்க தான் இவங்களுக்கு எங்களோட ட்ரெஸ் கொடுத்தோம். அப்பதான் இவங்களை யாருக்கும் அடையாளம் தெரியாது, தப்பிச்சு போயிடுவாங்கன்னு. நாங்க தப்பிச்சு போகலாம் தான் இருந்தோம். ஆனா நீங்க தான் எங்களை தடுத்து நிறுத்திட்டீங்க. எங்க முகத்தை காட்டலாம்னு நினைச்சப்போ அதுக்குள்ள போலீஸ் வந்துட்டாங்க. அதனால முகத்தை காட்டலாமா வேணாமாங்கிற சந்தேகத்துல நாங்க அப்படியே இருந்துட்டோம். உங்களை பொறுத்த வரைக்கும் முன்னாடி பள்ளம், பின்னாடி கிணறு. உங்க முகத்தை காட்டியிருந்தா போலீஸ் பிடிச்சிருப்பாங்க. அப்படி காட்டாம இருந்திருந்தா கல்யாணம் பண்ண வேண்டியதா இருந்திருக்கும். சரி, அதான் சொல்லுவாங்கல்ல, நல்லதே நினைச்சா நல்லதே நடக்கும்னு. என்னோட ஆஷிஷும் பூஜாவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி சந்தோஷமா இருக்காங்கன்னா அப்புறம் எங்களுக்கும் சந்தோஷம் தான். கண்டிப்பா இந்த சந்தோஷத்துக்காக நம்ம ஸ்வீட் சாப்பிட்டே ஆகணும். அட என்ன எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுங்க. உங்க 2 பேரோட கல்யாணம் ரொம்ப அற்புதமான முகூர்த்தத்துல நடந்திருக்கு. நீங்க எப்பவும் என்னைக்குமே சந்தோஷமா இருப்பீங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் முகூர்த்தம் பாக்கி இருக்கு. நான் இந்த டயத்துக்குள்ள என்னோட பசங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்க போறேன். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள என் பசங்களுக்கும் நீங்க கல்யாணம் பண்ணி வைங்க. என்ன ஃபாஸ்டா பண்ணிடணும், சரியா? சரி சரி, வாங்க வாங்க வாங்க. சித்தார்த், நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே. Prachi, why don't you help her, please? நோ தேங்க்ஸ். ரூம் எங்க இருக்குன்னு எனக்கே தெரியும். ஐ வில் சேஞ்ச் மை செல்ஃப். எனக்கு தெரியும் உன்னால முடியும்னு. பிராச்சியை உனக்கு ஹெல்ப் பண்ண தான் அனுப்புறேன். ஐ எம் ஃபைன் சித்தார்த், தேங்க் யூ. என் மேல கோவம் இருக்கா உனக்கு? கோவம் தானே? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு என்னாலே நம்ப முடியல. நீ அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பல, கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு. பாத்தியா எப்படி உடனே கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னு? சரி, என் ட்ரெஸ் மேல இருக்கு, நான் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். நீ கூட வா. வா. அஞ்சனா, ஆக்ஷனோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எனக்கு உடனே வேணும், இமீடியட்டா வேணும். சில விஷயங்கள் எனக்கு செக் பண்ணணும். தேங்க்யூ. பிரக்யா அரோரா.
பிரக்யா மேடம், உங்களுக்கு நான் எத்தனையோ தடவை கால் பண்ண, ஆனா இப்பதான் நீங்க கால் பேக் பண்றீங்க. எனிவே தேங்க்ஸ், கரெக்டான டைமுக்கு தான் கால் பண்ணிருக்கீங்க. நீங்க ஃபோன் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் மெஹரா மேன்ஷன். நான் ஏன் ஏலத்துக்கு விடலன்னு கேட்க தானே. ஆனா அதுக்கு முன்னாடி சில கேள்விக்கான பதில நீங்க சொல்லுங்க. அந்த வீட்டு பேப்பர்ஸ்ல ப்ராப்ளம் என்ன இருக்கு சொல்லுங்க. இதுல பேங்கோட ரோல் என்னன்னு சொல்லுங்க. அந்த ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்டடா, இந்த மாதிரி எல்லா கேள்விக்கும் எனக்கு பதில் சொல்லுங்க. தயவு செஞ்சு சொல்லுங்க. ஏன்னா உங்ககிட்ட இருந்து தான் இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கின, நீங்க தான் பதில் சொல்லணும். நாளைக்கு 11 மணிக்கு ஆபீஸ்க்கு வாங்க, நான் உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். Be there. வந்துடுறேன். 11 மணிக்கு நாங்க கண்டிப்பா இருப்பேன். திரும்பவும் என்ன திட்டுறீங்க, அப்புறம் திரும்பவும் எனக்கு உங்க மேல எனக்கு கோவமே வர மாட்டேங்குது. ஏன்? அது என்னமோ தெரியல, அவங்க திட்டிகிட்டே இருக்காங்க, அவங்க மேல எனக்கு கொஞ்சம் கூட கோவமே வர மாட்டேங்குது. அதுதான் என்னன்னு தெரியல. அப்படி பாஸ் மாதிரி பேசுறாங்க, ரொம்ப திட்டிகிட்டே இருக்காங்க. எனக்கு அவங்க மேல கோவம் வராம என்னமோ காதல். ஐ லைக் யூ பிரக்யா. ரொம்ப நல்லவங்கப்பா. ஆஷிஷும் பூஜாவும் இருக்காங்களே, எங்களுக்காக அவங்க கல்யாணத்தை பத்தி கவலைப்படவே இல்லை. அதுவும் அவங்க அத்தை இருக்காங்களே. என்னாச்சு ரன்பீர், நீ ஏன் அமைதியா இருக்க? நீ கீழே எதுவும் பேசவே இல்லை, இங்கேயும் அமைதியா இருக்க. என் மேல கோவமா இருக்கியா? ஓ, இதான் விஷயமா? எந்த பொண்ணு எனக்கு சரிப்பட்டு வர மாட்டாலும் நீ சொன்னியோ அந்த பொண்ணைய கல்யாணம் பண்ணிட்டு தானே கோவமா இருக்கியா? அது என்ன சொல்லுவாங்க, பர்ஃபெக்ட் லைஃப் மெட்டீரியல். நீ எந்த பொண்ணு வீடியோ கால்ல காட்டினியோ அவ ரியா இல்ல, வேற யாரோ. ஓ, இதான் விஷயமா? சரி, அதை விட நீ எதுக்காக ரியாவை ரிஜெக்ட் பண்ற சொல்லு. எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு, இப்போ அவ என்னுடைய மனைவி. நீ இப்பயாவது அவ ஏன் டைப்னு சொல்ல. பர்ஃபெக்டான பொண்ணு எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாது. அவ என்ன போலீஸ் கிட்ட இருந்து காப்பாத்துற பத்தியா? அப்போ ஒன் செகண்ட் எனக்கு ஒரு விஷயத்தை கிளியரா சொல்லு. ரியா ஒன்னும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஃபோர்ஸ் பண்ணல இல்லையா? அப்படிலாம் இல்ல. இன்ஃபேக்ட் அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. எனக்கு கடைசி வரைக்கும் அவ வேண்டாம் தான் சொல்லிட்டு இருந்தா. சிச்சுவேஷன் வேற மாதிரி ஆனதுனால கடைசியில கல்யாணம் பண்ண வேண்டிய ஆயிடுச்சு. அதனால நாங்க 2 பேரும் சேர்ந்த முடிவு எடுத்தோம், கல்யாணம் பண்ணிக்கலான்னு. ஒன் செகண்ட் இதுக்கான அர்த்தம் நீ ரியாவை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்ட, அவ உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படல. யா, அப்படிதான். பட் யூ நோ வாட், ஐ ரியலி லைக் ஹர். ஐ மீன், எனக்காக பிறந்தவ அவன் தானே எனக்கு தோணுது. அவ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி எனக்கு தோணல. ரொம்பவே நல்ல பொண்ணு. சில நேரம் அவளை பார்க்கும்போது அப்படியே பிராச்சி மாதிரியே இருக்காப்பா. ஏன் அப்படி இருக்காது? கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அவ பிராச்சியோட தங்கச்சி தானே. வாட்? பிராச்சியும் ரியாவும் அக்கா தங்கச்சிங்க. 2 வருஷமா அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை இல்ல, அதனாலதான் உன்கிட்ட சொல்லவே இல்ல. ஆக்சுவலி அவங்க 2 பேருக்குள்ள நடுவுல நிறைய விஷயம் நடந்து போச்சுப்பா. அது என்ன? ஓகே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நம்ம 2 பேரும் அண்ணன் தம்பி, நமக்குள்ள எவ்வளவு சண்டை நடந்திருக்கு. அதே மாதிரி அவங்க ட்வின் சிஸ்டர்ஸ். உறவு எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கோ அந்த அளவுக்கு சண்டையும் வரும். ஆனா மனசுக்குள்ள பாசம் அதிகமா இருக்கும். பல்லவி சித்தி உங்ககிட்ட பேசுறது இல்ல, அதனால உனக்கு அவங்களுக்கு உறவு இல்லாம போயிடுமா என்ன? அதுதான்ப்பா இங்க முக்கியம். உனக்கும் ஃபேமிலிக்குள்ள எவ்வளவு பிரச்சனை இருந்துச்சோ அதெல்லாமே இந்த கல்யாணத்தினால சீக்கிரமா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்துருப்பா. இங்க பாரு ரன்பீர், எனக்கு ரியாவை பிடிச்சிருக்கு, இந்த கல்யாணமும் பிடிச்சிருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, இது ஏதோ எழுதப்பட்ட விதின்னு தோணுது. நான் அடிக்கடி உங்ககிட்ட சொல்லுவேன்ல, பிராச்சி மாதிரி ஒரு பொண்ணு வேணும், பிராச்சி மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னு. நான் அவளுடைய ட்வின் சிஸ்டரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்னாச்சு, நீ ஏன் மூஞ்ச உம்முன்னு வச்சிருக்க சொல்லு. சிட், உனக்கு ஞாபகம் இருக்குல்ல நான் அம்மாக்கு எதிராக போய் கல்யாணம் பண்ணிட்டேன். ஐ நோ, நீ தான் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டியே. உனக்கு எல்லாம் புரியும்னா என்னோட டென்ஷன் ஏன் உனக்கு புரியவே மாட்டேங்குது? நீ என்கிட்ட என்ன சொன்ன, பெங்களூர்ல பிரச்சனையில இருக்கேன்னு. நான் உடனே இந்த விஷயத்த சொல்ல அம்மா கிட்ட தான் போனேன். அப்ப அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? அம்மா என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? நான் எந்த பொண்ணை கையை காட்டணும் அந்த பொண்ணை தான் சித்து கல்யாணம் பண்ணிப்பான். ஒருவேளை எனக்கு பிடிக்காத பொண்ண அந்த சித்துக்கு மட்டும் பிடிச்சிருந்ததுன்னு வையேன், அதுக்கப்புறம் உன்னை வீட்டு விட்டு துரத்துற மாதிரி அவனையும் நான் துரத்திடுவேன். இப்ப நான் ஏன் டென்ஷன்ல இருக்கேன்னு உனக்கு புரியுதா? இங்க பாரு, நானும் அம்மாவுக்கு எதிராக தான் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதனால இப்ப வரைக்கும் அம்மா என்ன வீட்டுக்குள்ள நுழையவே விடல. சோ எந்த தப்ப நான் பண்ணணும் அதே தப்பு தான் நீயும் பண்ணிருக்க. எனக்கு என்ன ஆச்சோ அதே தப்பு தான் உனக்கும் நடக்கணும்னு எனக்கு விருப்பமே இல்லப்பா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கொன்ன. நீ அம்மா சொன்னதை கேட்கல, அவங்க கிட்ட பெர்மிஷனும் வாங்கவே இல்ல. அவங்க உன்னை வீட்டை விட்டு துரத்திடுவாங்களோன்னு எனக்கு ஒரே டென்ஷனா இருக்குப்பா. நீ சொன்னது சரிதான், நான் இதை பத்தி யோசிக்கவே இல்ல. பல விஷயத்தையும் நல்லவங்க தான், ஆனா அவங்க சொல்றது கேட்கலன்னு வையேன், அவங்க மன்னிக்க மாட்டாங்க. எக்ஸாக்ட்லி. ஒரு ஐடியா இருக்கு. அவங்க கிட்ட போய் நான் ரியாவை காதலிக்கிறேன்னு சொன்னா, இங்க பாரு, நான் பிராச்சியை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு மம்மிக்கு தெரியும். ஆனா அதனால எந்த பிரயோஜனமாவது இருக்கா? என்னால வீட்டுக்குள்ள வர முடிஞ்சதா? இல்ல
அச்சச்சோ அப்படின்னா இது கண்டிப்பா பெரிய பிரச்சனை தான்ப்பா. பெத்த புள்ள உன்னை மன்னிக்காதப்போ என்ன மட்டும் எப்படி மன்னிப்பாங்க? நீ தேவையில்லாம பயப்படாத. நான் கண்டிப்பா யோசிச்சு ஏதாவது நல்ல விதமா பண்றேன். நீ எந்த டென்ஷனையும் எடுத்துக்காத. ஓகே? இனி எதுவுமே நம்ம கையில இல்ல. இனி எல்லாமே பல்லவி சித்தி கையில தான். ஒரு வேலை பண்ணலாம். லெட்ஸ் கோ ஹோம். நீயும் பிராச்சி என் கூட அப்படியே வீட்டுக்கு வாங்க. உனக்கு என்ன பைத்தியமா? நான் பிராச்சியை கூட்டிட்டு அங்க வந்தன் வை, உனக்கு இருக்க கொஞ்ச நெஞ்ச நல்ல பேரும் கெட்டு போயிடும்டா டேய். அப்படிலாம் இல்லப்பா. ரியாவும் பிராச்சியும் அக்கா தங்கச்சி தானே. பிராச்சி வந்து ரியாவை பத்தி நல்ல விதமா சொன்னா கண்டிப்பா சித்தி இல்ல ஏத்துப்பாங்க. இல்ல 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 கண்டிப்பா அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காது. நான் தான் சொல்றேன்ல, வா Please, போலாம். please, நான் சொல்றத சொன்னா கேளு. ப்ளீஸ். நான் சொல்றது கேளு. பிராச்சி மட்டும் நீ கூட கூட்டிட்டு வா. எல்லாத்தையும் அவன் ஹேண்டில் பண்ணிப்பா. ப்ளீஸ். ஆல் ஓகே? யா, நீங்க ஏன் லேட்டா வரீங்க? எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது, அதான் இருக்க வேண்டியதாயிடுச்சு. இன்னைக்கு ஸ்கெடியூல்ல உங்களுக்கு மீட்டிங் கூட கிடையாது. நான் அபிஷேக் பிரேம் மெஹராவை பார்த்தேன். ஆபீஸ்லயா? இல்ல, ரோட்ல போய்கிட்டு இருந்தான். அப்ப வழியில பேசுறதுக்காக நான் நின்னுட்டேன். நீங்க ஏன் அவர்கிட்ட பேசுனீங்க? அதான் எல்லாம் பேசி முடிச்சாச்சு. ஆனா நான் பேச வேண்டியது மீதி இருந்தது. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் அவளுக்கு ஏத்தவன் இல்லையா? அவளுக்கு நான் வழியை கொடுக்க ஆசைப்படுறேனா? அதனால என்ன விலகி இருக்க சொல்றீங்களா? இதெல்லாம் சொல்றதுக்கு நீங்க யாரு? நான் அவளோட அம்மா. அப்புறம் நான் அவளோட புருஷன். புருஷன் பொண்ணடி சண்டைக்குள்ள நடுவுல வராதீங்க. உன் பேரை சொல்லி குங்குமம் வச்சுக்காம உன் தாலி அவ கழுத்துல இல்லாம அவ எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு உனக்கு தெரியுமா? ஐ கெஸ் நீயும் உன் கண்ணால இதெல்லாம் பாத்துருப்பல்ல. இதுல இருந்து நீ தெரிஞ்சுக்க வேண்டாமா பிரக்யா உன் பொண்டாட்டி இல்லன்னு? ஆனா அவன்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவன் கூட பேசிருக்கவே கூடாதுன்னு. அவன் முழுக்க முழுக்க பிடிவாதக்காரன். அவரை பத்தி எனக்கு தெரியும். யாராவது அவருக்கு ஏதாவது எடுத்து சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணா அவரை அக்ரிவேட் பண்றதா அவர் நினைப்பாரு. அவருக்கு உலகத்தை சுத்தி வர நேரம் இருக்கும். ஆனா ஏதாவது பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்கத்தான் அவருக்கு நேரம் இருக்காது. அது அவர் கூடவே பிறந்தது. அவர் கூட பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. எனிவே, அந்த ப்ராப்பர்ட்டியில என்ன கன்ஃபியூஷன் இருக்குன்றத கண்டுபிடிச்சு நான் சார்ட் அவுட் பண்ணிடுறேன். ஆலியாவும் தனுவும் அந்த பேப்பர்ஸ வச்சுக்கிட்டு ரொம்ப பெரிய ப்ராப்ளம் பண்ணிட்டாங்க. They said அவங்க கிட்ட தான் பேப்பர்ஸ் இருக்கு. ஒருவேளை அவங்க கிட்ட தான் பேப்பர்ஸ் இருக்குன்னா அப்ப கௌதம் நம்ம கிட்ட காட்டுனது என்ன பேப்பர்ஸ்? நாளைக்கு கௌதம் ஆபீஸ்க்கு வர சொல்லிருக்கேன். நான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுவேன். ஓகே. I'm fine. நான் சும்மாதாம்மா நின்னேன். அடேங்கப்பா. என்னாச்சு? ப்ளீஸ், கீழே இருக்கிற கூட்டத்தெல்லாம் கொஞ்சம் போ சொல்றீங்க. எனக்கு பயங்கரமா தலை வலிக்குது. ஏன் திடீர்னு தலைவலிக்குது? எல்லாரும் ஒரே நேரத்துல அப்படியே லபலபலபலபலன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. பார்ட்டி நடக்குதா இல்ல மீன் மார்க்கெட்டான்னு தெரியல. நீங்க தேவையில்லாத விஷயத்த பத்தி எல்லாம் யோசிக்கிறீங்க, அதனால தான் தலைவலிக்குது. உங்களுக்கு பயம் வந்துருச்சு. கீழே பார்ட்டி நடக்குது, நீங்க பெர்ஃபார்ம் பண்ணணும், அதனால தான் தலைவலிக்குது. இல்ல இல்ல, என்னால வர முடியாது. எனக்கு இந்த தலைவலி போகாத வரைக்கும் கீழே வர மாட்டேன். இந்த தலைவலி போறதுக்கு ஒரு வழி இருக்கு. நீ பண்ணுவல? நீங்க திரும்பவும் காமெடி பண்றீங்க. எங்க வேணாலும் ஆரம்பிச்சிருங்க. நான் கேட்க நான் மாட்டேன். எங்க ஆரம்பிச்சேன்? நீ தானே எல்லாத்தையும் பண்ணணும். நான் சும்மா உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். என்ன பேசுறீங்க? மசாஜ் பண்ணு. நீ தானே மசாஜ் பண்ணி விடணும். அதனால தலைவலி போயிடும். இங்க பார்ட்டி நடக்குது, உங்களுக்கு மசாஜ் பண்ணிட்டு இருக்கணுமா? ஆமா, எனக்கு மசாஜ் பண்ணணும்னா கண்டிப்பா பண்ணி ஆகணும். ஓஹோ, நீ மசாஜ் பண்ணும்போது அப்படியே என் தலை இருக்கு பாரு, அப்படியே கூல் ஆயிடுது. அப்புறம் மனசு எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு எனக்கு சொல்ல வார்த்தையே இல்ல. உன்னோட விரல்கள் இருக்கே, அருமையான ஃபிங்கர்ஸ். அது தலைமுடிக்கு இடையில எப்படி போகுது தெரியுமா? அது எப்படின்னா சூடான தவால வெண்ணெய் போற மாதிரி. சூப்பர். உன் கையோட இதமான சூடு தெரியுது, வேற எதுவும் தெரியல. நிஜமாவா? நிஜமாவே உன் கையில மேஜிக் இருக்கு. உன்னோட மசாஜ் முன்னாடி ரொமான்ஸ் கூட தோத்து போயிடும். உன்னோட மசாஜ்ல கிடைக்கிற சந்தோஷம் இருக்கே, அது ரொமான்ஸை விட ரொம்பவே அதிகமா இருக்கு. அப்படியா? அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு ரொமான்ஸ் பண்ற மூட் இல்லல்ல? பேசாத, மசாஜ் பண்ணு. ரொமான்ஸ பத்தி நம்ம அப்புறமா யோசிக்கலாம். நீ காதலில் இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். அட, இங்க வா வா, பக்கத்துல உட்காரு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த பார்ட்டி இருக்குல்ல, அது நான் இல்லாம கூட நடக்கலாம். ஆனா என்னோட லைஃப் இருக்குல்ல, அது நீ இல்லாம நடக்கவே நடக்காது.
அதாவது சந்தோஷமோ துக்கமோ வேலையோ இல்ல ரெஸ்டோ காலையிலயோ சாயங்காலமோ எல்லா நேரமும் நீ எனக்கு தேவைப்படுற. நீ இருக்கல்ல, நீதான் என்னோட லைஃப். நீ லைஃப் விட அதுக்கும் மேல எப்பவும் என்னை விட்டுட்டு போயிடாதானே. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்க கூட இருக்கும்போது எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. உங்க சிரிச்ச முகத்தை ஒரு தடவை கூட பாக்கலன்னு வைங்க, அந்த நாள் நாளாவே இருக்காது. அதே நான் உன்னை பாக்கலன்னு வை, நாள் முடிதோ இல்லையோ நான் முடிஞ்சிருவேன். நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னைக்காவது நான் அந்த மாதிரி பேசிருக்கேனா? நான் பேச மாட்டேன், எனக்கும் அதுல விருப்பம் இல்ல. இதுக்கப்புறம் நிஜமாவே நீங்க இப்படி பேசுனீங்கன்னா நான் பேச மாட்டேன், போயிடுவேன். என்ன நீ நான் உன்னை புடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தா நீ தேவையில்லாம கோவத்தை புடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்க. சரி, உன் கோவத்தை எப்படி போக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். எப்படி? கோவம் அன்னைக்கும் வந்தது, கோவம் இன்னைக்கும் வருது. ஆனா காரணம் தான் மாறிடுச்சு. முதல்ல சந்தோஷத்துல கண்ணீர் வந்தது, இப்ப கோவத்துல கண்ணீர் வருது. நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கேன். நான் இல்லன்னா அவர் செத்துருவேன்னு சொன்னப்ப நிஜமாவே அவர் செத்துருவாரோன்னு நான் நினைச்சேன். ஆனா என்னையே அவர் கொல்ல நினைச்சிருக்காரு. அதுக்காக பிளான போட்டிருக்காரு. ஏன்னா அப்பதானே நான் இல்லாம அவரால் சந்தோஷமா இருக்க முடியும். அவர் சந்தோஷமா தான் இருக்காரு, முன்ன விட ரொம்ப சந்தோஷமா. அவர் என்ன நினைக்கிறாரு? நான் திரும்ப அவர் சொல்றதெல்லாம் நம்புவேன்னா அவர் என்னோட குறிக்கோளை உடைக்கிறேன்னு சொன்னார்ல, அவரோட தப்பான நினைப்ப நான் உடைக்கிறேன். அவர் நினைக்கிற மாதிரி பழைய பிரக்யா நான் இல்லைன்றத அவருக்கு நான் நிரூபிச்சு காட்டுறேன். அவ உன்னோட பொண்டாட்டி இல்ல. இதுக்கப்புறம் என் முன்னாடி வந்தீங்கன்னு வைங்க, அப்புறம் ஜெயிக்கிறது என்ன? உங்களை சிரிக்க கூட விட மாட்டேன். என் அன்பே எந்த நாருயிரேனி இல்லாத வாழ்வும் பெருமையடி. உன் கார்குழலும் அந்த மழை துளியும் என்னை தழுவிடும் போதுந்த ஞாபகமே. விழிமூடினா நீயும் வருகிறாய், விழித்திறக்கையில் ஏனோ மறைகிறாய். பிரிவினா நம்மை அறிகிறோம், அறிவதால் பின்பு இணைகிறோம். ஆண்டவா, உன்னால எதுவும் பண்ண முடியும்ல. பிரக்யாவோட நினப்பு வரும்போதெல்லாம் இது எனக்கு அனுப்பி இதை எனக்கு பழக்கப்படுத்திட்டீங்க. இப்ப இதுக்கு பழக்கமானதுக்கு அப்புறமா திரும்பவும் பிரக்யாவை அனுப்பி வச்சிருக்கீங்க. எனக்கு உங்களை பத்தி தெரியும், நீங்க தான் அனுப்பியிருக்கீங்க. ஆனா ஏன் இப்படி அனுப்பியிருக்கீங்க? என் பிரக்யா இருக்கால, அவ அன்போட வடிவம் எவ்வளவு அழகா இருந்தா தெரியுமா? ஆனா ஒண்ணு, இவ்வளவு அழகா தான் இருக்கா. ஆனா அழகு எங்க தெரியுது? அவளோட ஆட்டிடியூட் தானே தெரியுது. அவ என்கிட்ட எப்படி பேசுறான்னு பாத்தீங்கல்ல. நான் யாரு? நான் அவளோட புருஷன். உங்களுக்கு அப்புறம் நான் தான் அவளுக்கு எல்லாமே. அப்படி இருக்கும்போது புருஷன்கிட்ட யாராவது இப்படி பேசுவாங்களா? இங்க பாராண்டவா, உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்ல போற. அவ என்ன வெறுக்கிறா, அவ என்ன ரொம்பவே வெறுக்கிறா. ஆனா காரணம் தான் தெரியல. பிரக்யா, என்ன? நான் அவளை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தேனா, அவதான் வந்துட்டாளோன்னு நினைச்சேன். இந்தாங்க தண்ணி, மழை வந்து அப்படியே குடிச்சுக்கிறேன்.
உன் கோபத்தை எப்படி போக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். எப்படி? ஒரு கண நேர பிரிவையும் இங்கே ஒரு யுகமாகவே கழிக்கின்றேன். என் கண்களில் வழியும் நீர் துளியில் ஓர் துளி துளியாய் உன்னை காண்கின்றேன். நீ இல்லை என்றால் நானும் இல்லை இங்கே, என் சுவாசமும் நீதானே. விழிமூடினாய் நீயும் வருகிறாய், விழித்திறக்கையில் ஏனோ மறைகிறாய். பிரிவினாய் நம்மை அறிகிறோம், அறிவதால் பின்பு இணைகிறோம். என் அன்பே, என் அன்பே.